பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 11th இயர் இது. ஸோ பேசிக்காக பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 11வது வருஷம் இது. ஸோ அதோட ஒரு விஷயமாகவும் கிட்டத்தட்ட thousands of crores வந்து குஜராத்தில் வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு விஷயமாகவும் அங்கே கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது நடக்கக்கூடிய இடம் புஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் வந்தப்போ புஜ்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ரன்வே அதெல்லாத்தையுமே பயங்கரமாக பாகிஸ்தான் சைட்லேருந்து டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இமீடியட்டா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அங்க இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 300 பெண்கள் எஸ்பெஷலி ஒன்னா சேர்ந்து அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறுபடியும் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் பேசிட்டு அங்க இருந்து தான் அந்த டோனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இதுல இந்தியா முதல்ல இருந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து சரி பண்ணி கொடுத்து இந்தியா வந்து அந்த போர்ல நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு போர் நடந்துச்சு. நம்ம அது வேகமா ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பெண்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, அங்க இருக்கக்கூடிய ரோட்டியை சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருங்க. ஆனா அதை தவிர வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா, which is இந்தியாவுக்குள்ள மறுபடியும் வருவோம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற தீவிரவாதத்தை வந்து தூண்டி விடுவோம், இங்க பிரிவினை உண்டாக்குவோம், இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்கன்னா துப்பாக்கி குண்டுகள் இதெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணிருக்காங்க. இந்த துப்பாக்கி குண்டுகள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுவோம். இப்போ நடந்த ஆபரேஷன் சிந்தூர் கூட இருக்கட்டும், முழுக்க முழுக்க ரெண்டு சைடும் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெட் எல்லாம் இருக்குது, பட் அதை தாண்டி நம்ம நம்பர்ஸாவே நீங்க அதிகமா யூஸ் பண்ணப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ், அதே மாதிரி unmanned aerial vehicles. So gone are those days. முதல்லலாம் வந்து போர்னு சொன்னா ஒரு சினிமால போர காமிச்சாங்கன்னா நம்ம வந்து முதல்ல ராஜாக்களுக்கு முன்னாடி சேனைகள் ஓடுனதை பார்த்தோம், அதுக்கப்புறம் துப்பாக்கிகளை தூக்கிட்டு சோல்ஜர்ஸ் ஓடுறத பார்த்தோம், அமரன் படம் வரைக்கும் அதான பார்த்தோம். பட் இன்னைக்கு அது கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் அமரன்ல அது போர் கூட கிடையாது, அது ஒரு ஆபரேஷன். இப்போ அந்த ஆபரேஷன்ஸ் குட்டி குட்டி ஆபரேஷன்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய போர்களா இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யாவா இருக்கட்டும், நம்ம நேத்துக்கு தான் வீடியோல பார்த்தோம் 300 ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு ரஷ்யா உக்ரைனுக்குள்ள. அதே மாதிரி வந்து காசா இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்குது, அயன் டோம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு வந்து இப்போ ட்ரோன்ஸ் தான் வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸா இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து 420 மில்லியன் நம்ம வந்து ட்ரோன்ஸ் அண்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு பயங்கரமா இப்ப டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா. சைனாவோட ஃபினான்ஷியல் ஆர்ம்டு ஃபினான்ஷியல் மிலிட்டரி ரிசர்ச்சுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் இருக்குல்ல, அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாகிஸ்தான் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆயுதம் அவ்வளோ செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய விஷயத்தை அவங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணா பரவாயில்ல, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்கு எதிராக இருக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இந்தியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உடனே நம்ம அமெரிக்கா கிட்ட போய் கேட்கலாம். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை கொடுப்பாங்க, ஆனா சும்மா கொடுக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்து பயங்கரமா காசு வாங்குவாங்க. ரெண்டாவது அது எப்படி செய்யறதுங்கிறதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, சும்மா இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வச்சுக்கனா அவங்களுக்கு மறுபடியும் பிசினஸ் வரணும்னு. இந்தியா அதனால என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இனிமே நாங்களே உருவாக்குறோம், எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை, எங்களுக்கு தேவையான பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்களே சொந்தமா உருவாக்கிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ அவங்க சைட்ல இருந்து வந்த நிறைய ட்ரோன்ஸ் வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு அயன் டோம், அது அவங்களோட ட்ரோன் வானத்துல வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி பாயிண்ட் பண்ணி நம்ம இங்க இருந்து அடிச்சிருவோம். சோ அந்த அளவுக்கு இந்தியாவே வந்து டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்குது. சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபியூச்சர். ஓகேவா, இன்னையில இருந்து 2025 ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிருக்குல, இனிமே இந்தியால ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் நீங்க போக போக கூட இந்த போருங்கிறது வந்து மனிதர்கள் போகிறது கம்மியாகி மெஷின்ஸ் தான் போய் சண்டை போட போகுது. மோர் ட்ரோன்ஸ் வில் பி தேர், மோர் ரோபோட்ஸ் வில் பி தேர், மோர் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள போக போகுது. சோ அதுக்கு வந்து இந்தியா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்றப்ப வெளியில இருக்கிறவங்க மற்ற நாடுகளை நம்பி கொடுக்கறத விட இந்தியாக்குள்ளேயே கொடுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோன் கம்பெனிஸ்க்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனிஸ்க்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் கம்பெனிஸ்க்கு, இவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்தியாவில் வேலையும் நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய பேர் வந்து இதை இண்டிஜினஸா பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இதை டெவலப் பண்றதுக்கு இந்தியா கிட்ட தான் எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த ஆகாஷ் வீர் நினைக்கிறேன் கரெக்டா, இந்த டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸோ இந்த இந்தியாவோட அயன் டோம் கரெக்டா, இதை வந்து நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கு வைக்க முடியாது. பெரிய பிசினஸ், உலகத்திலே மிகப்பெரிய பிசினஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுத பிசினஸ் தான். அமெரிக்கா இன்னைக்கு பணக்காரனா இருக்காங்க, அமெரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்றப்ப ஒரு சைடு இந்த மாதிரி சாஃப்ட் பவர், இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் சொன்னாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இந்தியா 2025 என்ன டிசைட் பண்றனால அந்த ஆயுதங்களை நாங்களே உருவாக்கிக்கிறோம். அமெரிக்கால உட்காந்து இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னா அதை உருவாக்கி கொடுக்குறது யாரு, மறுபடியும் இந்தியன்ஸ் தான். மறுபடியும் இந்தியன்ஸ் அங்க போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளே உருவாக்கிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ ஆகுது.